அன்பானவர்களே, என்னுடைய இந்த நிஃப்டி ட்ரெண்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாளை 16/10/25 வியாழக்கிழமை அன்று இந்த நிஃப்டி 50 எப்படி போகும், எப்படி செல்லும் என்பதை நாம் இன்று அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், இரண்டுமே அனைத்து இண்டெக்ஸிலும் ஒரே மாதிரி தான் ட்ரெண்ட் ஆகிறது. எப்பொழுதுமே அது எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயந்தான். அதில் சில மாறுபாடுகள் மட்டும்தான ஒழிய மிகப்பெரிய அளவுக்கு மாறுபாடு இருக்காது. ஒரே போல தான் அந்த ட்ரெண்டிங் லைனு போயிட்டுருக்கும். இப்போ நாளைக்கு பார்த்தோம்னா 16/10/25 வியாழக்கிழமை பார்த்தோம்னா 3 மணி வரைக்கும் பார்த்தோம்னாக்கா காலையில் 3 பகுதிகளாக இந்த மார்க்கெட் நேரத்தை பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று காலை 11 மணி வரைக்கும், 2 மதியம் 1:10, 1 அல்லது 1:20 வரைக்கும், பிறகு 3:30 வரைக்கும் என்ற 3 பகுதிகளாக பிரித்து கொண்டு தான் இந்த கணக்கீடுகளை நாம் செய்ய இயலும். இப்போது மார்க்கெட் எப்படி போகுங்கிறத நம்ம பார்க்கலாம். காலையில் 9:30 வரைக்குமே எப்பொழுதுமே கொஞ்சம் முதல் நாளுடைய தாக்கம் இருக்கும். அதனால் அதை கணக்கீடு செய்தாலும் என்ன கணக்கீடு செய்தாலும் அது கொஞ்சம் தவறுதலாகத்தான் வரும். ஒரு 9:30 மணிக்கு மேலே இருந்து பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த சார்ட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். மெதுவாக அப்படியே ஏறி லைட்டாக இறங்கி ஏறி இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இறக்கமும் உண்டு, ஏற்றமும் உண்டு லைட்டாக. ஆனால் ஏறுமுகமாகவே இருக்கும். ஒரு 12 மணி வரைக்கும் ஏறுமுகமாகவே இருக்கும். இந்த ஏறுமுகமாக சென்று 12 மணிக்கு மேலே 1:40 வரைக்கும் நல்லாவே ஃபால் ஆகும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நல்லா ஃபால் ஆகும். அந்த டைமில் நீங்கள் பிஇ கால்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். அதுக்கு முன்னால் 12 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சிஇ கால்ஸில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்க வாய்ப்பு உண்டு. இது சில நாட்களில் நேரடி ஒளிபரப்பாக நான் நேரடியாக செய்வேன். அப்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். கரெக்டாக அந்த டைமிங் எத்தனை நிமிடம் ஏறும், எத்தனை நிமிடம் இறங்கும் மார்க்கெட்டு அப்படிங்கிறத ஒரு மிக ஒரு 75% துல்லியமாகவே கணக்கீடுகளை கொடுக்க முடியும். அப்புறம் 1:40 பிறகு மார்க்கெட் ஏறுவது போல் ஏறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் 3:30 இந்த சார்ட்டில் இருக்கிறது போல் கொஞ்சம் இறங்கி அப்படியே முடிஞ்சிடும். ஆனால் 12 மணிக்கு மேலே கண்டிப்பாக பிஇ கால்ஸுக்கு லாபம் இருக்குது. பிஇ கால்ஸை நீங்கள் பை பண்ணிங்கன்னா லாபம் இருக்குது. அதே போல் முன்னால் 12 மணிக்கு வரைக்கும் சிஇ கால்ஸில் இருக்குது. இடையில பெரிய இறக்கம் ஒன்று வருவதாக தெரியவில்லை. அதாவது 12 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய லெவலில் இறக்கம் வர்ற மாதிரி தெரியல. மெதுவாக அப்படியே ஏறிக்கொண்டே தான் செல்லும். 12 மணிக்கு மேலே கண்டிப்பாக மார்க்கெட் இறங்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் நல்லபடியாக வாட்ச் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் செஞ்சு பாருங்கள். அதற்கு பிறகு லைவில் நான் வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. எப்பொழுதும் எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் விளக்க தயாராக இருக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய நம்பர் போடுறேன், வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க, நான் சொல்கிறேன். எவ்வளவோ நாள் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ பணத்தை இழந்திருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தடு நீங்கள் இந்த சேனல் இப்போ பார்க்குற இந்த இதை இப்போது இந்த பென்சிலில் தான் நான் கோடு போட்டிருக்கேன். தெளிவாக தெரியல உங்களுக்கு, எனக்கு சரியாக தெளிவாக தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். அதனால் கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள். நீங்கள் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக நிச்சயம் உங்களுடைய ட்ரேடிங்க்கு உதவியாக இருக்கும் இந்த இது. அது சந்தேகமே இல்லை. 100% உறுதி. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள்
நீங்கள் கண்டிப்பாக நிறைய ப்ராஃபிட்டை எடுப்பீங்க. இந்த மெத்தடை நீங்கள் பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள். அது வாட்ச் பண்ணி பார்க்கறதுனால ஒன்றும் தவறே இல்லை. ஒரு 1 வீக் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரேட் செய்யுங்க. என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் சொல்லித்தரேன். ட்ரேட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.